நம்ம 12th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். 11th என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? 11th மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தான் அந்த புக் ஃபுல்லாகவே படித்தோம். இப்போ 12th நம்ம படிக்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு படித்தோன்னு ஒரு ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் கன்சர்ன்ட் வித் த ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். அதாவது ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த், இந்த மூணு ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸ். ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ ஒரு வெல் செட்டில்டு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலையில் நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்லேருந்து நைட் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் பில்லோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது. யாரோ ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம கன்சப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியல்ஸ். இப்போ காட்டன் இருக்குது அப்படின்னா, காட்டனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண முடியும்? மேபி காட்டனை வச்சு நம்ம ஏதாவது ஃபஸ்ட் எய்டு வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் அதில் ஒரு ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தால் தான் அது கிளாத்தாக மாறி, மெட்டீரியலாக மாறி, ஒரு சாரியாவோ, ஒரு பேண்ட் ஷர்ட்டாவோ, ஒரு டிஷர்ட்டாவோ ஏதோ மாதிரி அதை நம்ம இப்போ வியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், இதெல்லாம் தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம 11th படித்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் நம்ம 12th இப்போ நம்ம படிக்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, த அனலிசிஸ் of decisions made by countries and governments. ஒரு மொத்தமாக ஒட்டுமொத்த கண்ட்ரீஸ்லையோ இல்லை கவர்மெண்ட்லையோ என்ன அனலைசிஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலை பற்றியும் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பற்றியும் படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம 11th நிறைய மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி படிச்சிருப்போம், நிறைய தியரிஸ் படிச்சிருப்போம், பர்சன்ஸை பற்றி நிறைய தியரிஸ் படிச்சிருப்போம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை, இதெல்லாமே பிஸ்னஸை பற்றியும் இண்டிவிஜுவல்ஸை பற்றியும் நம்ம படிக்கிற தியரிஸ். பட் இப்போ நம்ம 12th என்ன படிக்க போகிறோம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அக்ரிகேட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெசிஷன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் பார்த்துட்ருக்கோம். இவர் யார் அப்படின்னா ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்றவர். இவர் தான் ஒரு நார்வேஜியன் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்காக. இவர் தான் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்ற வேர்டை கண்டுபிடிச்சவர். இதுக்காக தான் இவருக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இவர் ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்றவர். இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்ற வேர்டை கண்டுபிடிச்சது வேணால் ராக்னர் ஃப்ரிஷ்ஷாக இருக்கலாம். பட் அதை ஒரு மாடர்னாக உருவாக்கி அதுக்கு ஒரு தியரி புக்கே எழுதினவர் இந்த ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்றவர். இவர் என்ன புக்கு எழுதினார்னா, த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற புக்கை 1936 எழுதினார். இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். The word macro derived from the Greek word macro meaning large. இந்த வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னா, Greek word macros அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது. இதோட மீனிங் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம நேம் வச்சுருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமி அஸ் அ ஹோல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரி, ஒரு கவர்மெண்ட், அதை பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எடுத்து படிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எதை பற்றின ஸ்டடி? இந்த ஸ்டடி ஆஃப் எக்கனாமி வைட் ஃபினோமினா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைட் ஃபினோமினானா இதில் என்னென்னலாம் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் கவர்ட் வித் சக்ஸஸ், எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, டிஸ்பாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸை பற்றி படிக்கிறது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதுக்காக படிக்கிறோம், இதோட நீட் என்ன அப்படின்னா, to evolve suitable strategies and to solve the basic problems prevailing in an economy. என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், அதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கலான்னு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் டு இவால்வ் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வச்சு படித்தா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ப்ரிகாஷனரியாக ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்குவாங்க கவர்மெண்ட்டில். அதை கரெக்டாக நமக்கு அந்த டைமில் எவால்வ் பண்ணி அந்த மெஷர்ஸை சரி பண்ணிடுவாங்க, அந்த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிடுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். சயின்டிஃபிக்காக நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் என்ன மாதிரி கம்பேர் பண்ணலாம், எப்படி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படித்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். It helps better prediction about future and to formulate suitable policies to avoid economic crisis. எக்கனாமிக் கிரைசிஸ் அதாவது பின்னாடி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்து பெட்டர் ப்ரிடிக்ஷன் அபவுட் ஃப்யூச்சரில் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக முன்னக்கூடியே ஏதாவது ஸ்டெப் எடுத்து அந்த ஃப்யூச்சர் ப்ராப்ளம் வராமல் வச்சுக்குவாங்க. இதெல்லாமே எதால் ஆகும் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதால மட்டும்தான் இதெல்லாமே சாத்தியமாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? The trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. அதாவது நேஷ்னல் இன்கம் என்ன அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the steady increase in general price level இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ் போல் ஒரு க்ரோத் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கும். அதாவது திடீர்னு இதில் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், குறையும், அதாவது பூம், ரிசெஷன், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ், நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இதைத்தான் நம்ம பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம் அப்படின்னா என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் அதிலேருந்து கிடைக்கும், சர்ப்ளஸாக நிறையா நமக்கு கிடைக்கும், அதுதான் பூம் ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறது. ரிசெஷன் அப்படின்றது கம்மியாகிறது, பிஸ்னஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வரும். ரெக்கவரி அப்படின்றது அதிலிருந்து திரும்ப நம்ம ரெக்கவர் ஆகி நம்மளோட பழைய நிலைமைக்கு வர்றது தான் ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது பிஸ்னஸில், இதை தான் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த சைக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இன் த எக்கனாமி நீட் டு பி கேர்ஃபுல்லி ஸ்டடிட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேர்ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டிய ஸ்டடீஸ். எதுக்காகனா ஒட்டுமொத்தமாக ஒரு எக்கனாமிக்கை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா a clear understanding about the magnitude of poverty. பாவர்ட்டி என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இதுக்கு அப்போனா என்ன மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி அலோகேட் பண்ணி ரிசோர்ஸ்லாம் கொடுத்தா இவங்களுக்கு கரெக்டான மெஷர்ஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இந்த பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்கனாமிக் க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா என்னென்னா the growth and development of an economy and the factors determining them could be understand only through macro economics. அதாவது மேக்ரோ அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக் எந்த அளவில் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஸ்டடியாக நம்ம எய்ம் பண்ண பர்சன்டேஜை நம்ம அடைஞ்சிட்டோமா, என்ன அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, போன வருஷம் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் என்ன, இந்த வருஷம் என்ன, போன 5 இயர்ஸ் பட்ஜெட்டில் நம்ம எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் பட்ஜெட்டில் நம்ம எக்கனாமிக் க்ரோத் எத்தனை பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த மேக்ரோ அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். Economic policies are necessary to solve the basic problems. பேசிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னா பாலிசிஸ் அப்படின்றது ஒன்று நிறைய வேணும். இப்போ கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ் போடுவாங்க. பேசிக்காக ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு கண்ட்ரியில் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அக்ரிகல்ச்சர்லலாம் திடீர்னு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வட்டி வாங்கின கடன் எதுவுமே திரும்ப கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் வரும்போது அந்த அப்ஸ்டக்கிள்லேருந்து வெளியே வர்றதுக்காகவும் நம்மளோட க்ரோத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கவர்மெண்ட் போடுற பாலிசிஸை தான் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேர் இஸ் எ டேஞ்சர் ஆஃப் எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன். அதாவது
ஒட்டுமொத்தமாக தான் நம்ம இந்த ப்ராப்ளமை பற்றி படிப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது இண்டிவிஜுவலை பற்றியும் ஒரு தப்பான அபிப்பிராயமாக தான் அது வந்து வெளியே வரும். there is a danger of excessive generalization of the economy as a whole. மொத்தமாக தான் சொல்லுவாங்க என்ன டேஞ்சர் இருக்குது, எந்த விதமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ தனிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே அதோட சேர்த்து சொல்லும்போது இண்டிவிஜுவலுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வெளியே வரவே வராது. செகண்ட் பாயிண்ட், இட் அஷ்யூம்ஸ் ஹோமோஜினிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். அதாவது இதுவுமே பொதுவான ஒரே விதமாக தான் சொல்லுவாங்களே, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்லையும் எப்படி இருக்குன்றதை பற்றி வெளியே அனலைஸ் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அனலைசிஸ் பண்ணுவாங்க. தேர்ட் லிமிட்டேஷன், தேர் இஸ் எ ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். ஃபேலசி அப்படின்னா டவுன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது காம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம படிச்சிருப்போம் ரேஷியோ அப்படின்னு படிச்சிருப்போம். அதை தான் there is a fallacy of composition. இதுவுமே டிக்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் a good of an individual need not be good for nation and vice versa. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு அது ரொம்ப நல்ல விதமாக தான் இருக்கும், ஆனால் கவர்மெண்ட் நேஷன் அப்படின்னு போகும்போது அது நல்லா இருக்காது, அது அவங்களுக்கு அது வந்து நல்ல விதமாக இருக்காது, அவங்களுக்கு அந்த ஒரு காம்போசிஷன் வந்து டவுனாக இருக்கும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு காம்போசிஷனாக இருக்கும், அதுலேருந்து நல்ல ஒரு இன்கம் வரும். பட் இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, அது அந்த இண்டிவிஜுவலுக்கு நல்ல விதமாக ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்காது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து நிறையவே இன்கம் வருது. பட் இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு இன்கம் இருக்கா, ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. லாஸ்ட் லிமிட்டேஷன், மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பற்றி டிட்டர்மைன் பண்ணுது. நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் பொதுவாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இல்லாத டிட்டர்மினன்ட், அதாவது காரணிகளை வச்சு தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. பட் தே டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் த யூஷுவல் மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸ். பட் அதெல்லாம் எங்கே இருக்குது, எதை பற்றி அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுவுமே நமக்கு இப்போ ரியலிஸ்டிக்காக கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங் பேஸ்ட் எதை சொல்கிறாங்க அப்படின்னா க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் கன்சப்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரெண்டை பொறுத்து தான் எக்கனாமிக்கோட க்ரோத் இருக்கும். ஓகே, த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி சப்போர்ட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆக்டிவிட்டி. These activities are influenced by several economic, non-economic activities. The major economic activities include, இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ் எல்லாமே இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லிமிட்டேஷன்ஸில் பார்த்ததும் அதான், இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எந்த லெவலில் நமக்கு இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடிஷனாக இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் அதர்ஸ் எக்கனாமிக் சச்சஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே என்னது சப்போர்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றத என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இதோட டெவலப்மெண்ட்டை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட்டை வச்சு என்ன மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க அப்படின்னா டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எக்கனாமிக்ஸோட ஆக்டிவிட்டீஸை வச்சு இதை பிரிக்கிறது. அதை பேஸாக வச்சு எப்படி பிரிப்பாங்கன்னா கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட் அண்ட் மிக்சட் எக்கனாமிக்ஸ். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். சோஷியலிஸ்ட் அப்படின்னா சோஷியலிஸ்ட், அதாவது கவர்மெண்ட்டு தான் இதில் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். மிக்சட் எக்கனாமி அப்படின்றது கேபிட்டல் அண்ட் சோஷியல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. இதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது தான் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். தென் எதை பேஸாக வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் ஒன் ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அளவை பொறுத்து, எக்கனாமிஸோட அளவை பொறுத்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஃபங்க்ஷனிங், நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஃபோர்த் பாயிண்ட்.
ஃபங்க்ஷனிங் மீன்ஸ் அது எதை பொறுத்து இருக்குது, ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் எக்கனாமிக்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்காக கரெக்டாக நம்ம சொல்கிறது தான் ஸ்டாட்டிக். டைனாமிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பொதுப்படையாக சொல்கிறது தான் டைனாமிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அதோட ஆப்ரேஷனை வச்சு. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்மெண்ட். அட்வான்ஸ்மெண்ட் அதாவது எக்கனாமிக்ஸ் என்ன லெவலில் இருக்குன்றதை வச்சு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸ், தென் அனதர் ஒன் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். தென் நேஷ்னல் இன்கம்மை வச்சு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா லோ இன்கம், மிடில் இன்கம் அண்ட் ஹை இன்கம் அப்படின்னு நேஷனல் இன்கம்மை வச்சு நம்ம பிரிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து ஸ்டடி ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எதை பற்றிலாம் படிப்போம், தென் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், லிமிட்டேஷன்ஸ், எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன மாதிரிலாம் பிரிப்பாங்க இந்த ஆக்டிவிட்டீஸை அப்படின்னு பார்த்தோம். இதை வச்சு இன்றைக்கி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஹோம்ஒர்க் இதில் நான் கொடுத்துருக்கேன். 2 marks define macroeconomics, define the term inflation, what is meant by economic, classify the economies based on status of development. 3 mark ஒரே ஒரு 3 mark, state the importance of macroeconomics. 5 mark 5 mark படிக்கலாம். இன்றைக்கி நம்ம முடித்த போர்ஷன்லேருந்து discuss the scope of macroeconomics, illustrate the functioning of an economy based on its activities. ஸோ இந்த கொஷின்ஸை படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.